அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களான உங்களுக்கு ராசிநாதன் கும்பராசியிலிருந்து ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறதுங்க. சப்தமஸ்தானத்தில் பெரும்பாலான கிரகங்கள் இருக்கின்றன. ஒரு விதத்தில் அது பலம் என்றாலும் இன்னொரு விதத்தில் அது பலவீனம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மனை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் சிம்மராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் 6ல் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்றங்களை நீங்கள் பெற இருக்கீங்க. அதே போல் 7ஆம் ராசியை அடைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற போது எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் நிவர்த்தியாகி இருவருக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. குரு லாபத்தில் இருந்து 7ஆம் ராசியை பார்ப்பதால் சங்கடங்கள் அளவோடு இருக்குங்க. அதே போல் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க. முக்கியஸ்தர்கள் உதவி செய்வாங்க. உடன்பிறப்புகளால் சில உதவிகள் நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. உடன்பிறப்புகளால் சில உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல கணவன் மனைவி பிணக்குகள் உண்டு. இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். காரணம் சூரியன் செவ்வாய் இருவரும் 7லிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார்கள். தோல் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து காத்து கொள்ளுங்க. செய்யும் வேலையில் அதிருப்தி உண்டாகும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. சோர்வு ஆட்கொள்ளும். பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை சிம்மராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. எங்கே போயிற்று கைப்பணம் அனைத்தும் என்று நீங்களே வியக்கும்படி செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருந்திருக்குங்க. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. அதனால் கூடுமான வரைக்கும் வீட்டில் உள்ள அனைத்து நபர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை மேற்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மாறான திருப்பம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஏற்ற ஒரு வரனா அமைய இருக்கு. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு சூரியனுடன் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதன் காரணமாக மன அமைதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பொறுமை நிதானம் மிக மிக அவசியம். எடுத்தோன் கவுத்தோம் இல்லாமல் சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளினால் விற்பனை பாதிக்கப்படக்கூடுங்க. அதன் காரணமாக
லாபம் குறைய இருக்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. அதே போல் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் விற்பனை விஷயங்கள் நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லது. அதே போல் இத்தருணங்களில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையுங்க. அதன் காரணமாக அடிக்கடி பண பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்பத்திலிருந்தே சற்று கவனமாக இருங்க. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் திட்டங்கள் ஒன்று ஒத்தி போட வேண்டிய நிர்பந்தம் இருக்குதுங்க. கவனமாக இருங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வாய்ப்பு குறையுங்க. அதன் காரணமாக வருமானம் பாதிக்கப்பட இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு படங்கள் பாதியில் நின்று போய்விடுங்க. இதற்கு நிதி பிரச்சனையே காரணமாக இருக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானத்தை பெற்றுத்தராது என்பதால் கவனமாக இருங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி குறையுங்க. சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பது சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் வற்புறுத்தது. முக்கிய விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய விசாக்களில் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் கூடிய விரைவில் பிற அரசியல் கட்சி தலைவர்களுடன் உங்களுடைய தொடர்புக்கு குறைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் உறுதியளிக்குதுங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களை சந்தேகிக்கிறார்கள் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது அவசியங்க. சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் கவனமாக இருங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை தருங்க. அதே போல் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை நிர்ணயிப்பது செவ்வாய் கிரகம் என கூறப்படுகிறது. அத்தகைய சக்தி வாய்ந்த செவ்வாய் இக்கால முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறைக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. அதே போல் சூரியன் அனுகூல நிலையில் இருப்பதால சிலருக்கு புதிய விளைநிலம் அமையும் யோகமும் இருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஏழை ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அதே போல வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலும் எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.